அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன் கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில். டேய் மச்சான், டேய் வாடா அன்பு. டேய் மீட்டிங்ல எப்படிடா முடிஞ்சிச்சு? அதெல்லாம் சக்சஸ் தான்டா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு. அப்படியேடா நமக்கே கிடைச்சிட்டா எல்லா ப்ராஜெக்டும்? ஆமாடா. சரிடா, ரொம்ப சந்தோஷம், செம்ம சூப்பர். இப்படிடா போச்சு மீட்டிங் எல்லாம்? அதையும் கேக்குற, செம்மையா போச்சுடா மீட்டிங். மீட்டிங் வந்தவங்க எல்லாம் நம்ம கிட்ட பார்ட்னர்ஷிப் வைக்க கேட்டாங்கடா ஆதி கிட்ட. அப்படியாடா? ஆமாடா. ஆதி அதுக்கு என்னடா சொன்னான்? அவனை பத்தி நமக்கு தெரியாதடா. பிசினஸ்ல எப்போதுமே அவன் தான் நம்பர் 1 இருக்கும்னு நினைப்பான். பின்ன எப்படி அடுத்தவங்க கூட டீலிங் வைப்பான்? அதுவும் சரிதான், அவனை பத்தி நமக்கு தெரியாதா? சரிடா அன்பு, ஆதி எங்க? அவன் எங்க இருப்பான்? அவன் கேபின்ல தான்டா இருக்கான். சரிடா, அப்ப மச்சான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு பெரிய ட்ரீட்டே இருக்கு, அலையாதடா. கரெக்டா குஜத்தி கரெக்டா உன் பாயிண்ட்க்கு வந்துருடா. டேய், எல்லாத்தையும் தான் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணி பார்க்கணும். உன்கிட்ட பேச முடியுமாடா? பேசு. உனக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும் பேசுறதுக்கு? ஆமா, இவன் பெரிய உத்தமே, பெரிய இவன் மாதிரி பேசுவான். போடா. டேய், என்னடா அப்படி சொல்ற? சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் உத்தமே தான்டா. போடா இவனே, நம்பிட்டேன். வாயில வரல வச்சா கூட உனக்கு கிடைக்க தெரியாது. பெரிய இவன் மாதிரி பேசுவான். ரொம்ப சீன் போடாதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், ரொம்ப நடிக்காதடா. போடா. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடா. சரி, நான் கிளம்புறேன்டா. டே அன்பு, நின்னுடா. போடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படி எஸ்கேப் ஆகி போறான் பாரு பாவி பையன். ஆதி என்னம்மா சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கு. ஆதி, உன்னோட மீட்டிங் எல்லாம் எப்படி போச்சு? நல்லபடியா போச்சாடா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுமா. சாப்பிட்டியாடா? இல்லம்மா, இனிதாம்மா சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களாமா? நான் சாப்பிட்டேன்டா. நீ இன்னுமா சாப்பிடாம இருக்க? சாப்பிடுடா. அதெல்லாம் நான் சாப்பிடுவேம்மா. நீங்க முதல்ல நல்லா சாப்பிட்டு உங்க உடம்ப கவனிச்சுக்கோங்க. சரிடா ஆதி, எப்போ வீட்டுக்கு வருவ? ஏமா, இது முக்கியமான விஷயமா? டேய், இது முக்கியமான விஷயம் இருந்தா தான் வீட்டுக்கு வருவியாடா? ஏன் அம்மா பார்க்க வர மாட்டியா? அப்படிலாம் இல்லம்மா. நீ பிசினஸ்னு பண்ணதெல்லாம் போதும்டா. எனக்கும் என் பிள்ளை கிட்ட வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்காதடா? வரேம்மா, கொஞ்சம் பிஸியா இருந்து. சரிடா ஆதி, உன் பிஸியில அம்மா இருக்கதா மறந்துடாதடா. வீட்டுக்கு எப்போ வருவ? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. நான் ரொம்ப பிஸிமா, இப்போதைக்கு நல்லா வர முடியாது. டேய், இப்படி சொல்லாதடா. முக்கியமான விஷயம், பேசணும்டா. அப்படி என்னமா பேச போறீங்க? இப்பதான் கால் பண்ணிருக்கீங்களா? இப்பவுமே சொல்ல வேண்டியது தானே? நேர்ல பார்த்தா சொல்லணுமா? அது போன்ல பேசுற விஷயம்லாம் இல்லடா. நேர்ல தான் உன்னை வச்சு பேசணும். நீ வீட்டுக்கு வா. சரிம்மா, வர முடிஞ்சா வரேன். டேய் ஆதி, நீ பிசினஸ்லாம் பார்த்தது போதும். ஒழுங்கா வீட்டுக்கு வா. டைம் இருந்தா வருவியா? டேய், நான் என்ன 2-3 பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன்? ஒன்னு கண்ணு பெற்று வச்சிருக்கேன் உன்னை. எனக்கும் பார்க்கணும், பக்கத்துல என் பிள்ளைய வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்காதடா? இப்படி நீ பிசினஸ் அலையுத? சரிம்மா, பேச விட்டா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான் வரேன். சரி, நான் போனை வைக்கிறேன். ஒழுங்கா வீட்டுக்கு வர பாரு. இந்து இதோ வரேங்க. எங்க என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிட்டுமா. போக வேண்டிய இடத்துக்குலாம் லோட் எல்லாம் அனுப்பி விட்டாச்சு. அதான் வேலை முடிஞ்சிட்டேன்னு சீக்கிரம் வந்துட்டுமா. அப்படியா? சரிங்க. உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா குடிக்கிறதுக்கு? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாமா, இப்பதான் சாப்பிடணுமே. சரி, கீர்த்தி கால் பண்ணாலே எப்படி? எப்போ வரலாம்? அவளா அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வந்துகிட்டு தான் இருப்பா. சரி, மாமா வந்து தூங்கிட்டாங்கங்க. இதுக்குள்ள தூங்கிட்டாங்களா? ஏன், என்ன ஆயிட்டு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? மாத்திரை எதுவும் கொடுத்தியா சாப்பிட்டதுக்கு? சாப்பிட்டாங்களா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்காங்க. மாத்திரை கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. சீக்கிரம் தூங்குவோன்னு தூங்கிட்டாங்க. மாத்திரை போட்டதுல தூக்கம் வந்துட்டோ என்னமோ. சரி, கீர்த்தி காலையில என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ மாமாவை திட்டுனியா? பத்த வச்சுட்டாளா? பத்த வச்சுட்டு தான் காலேஜுக்கு போனாளா? அது ஒன்றும் இல்லைங்க. கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்ல. நீ திட்டுனியா திட்டலையா மாமாவை? திட்டுதான் செஞ்சேன். ஏன், நீ பொறுமையா தானே இருப்ப. இப்ப என்ன ஆயிட்டு திடீர்னு? எதுக்கு நீ அப்படியே பேசுன? கீர்த்தி சொன்னா என்கிட்ட இல்ல, அதுக்கு நீ அப்படியே பேசுவ? பின்ன என்னங்க, உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கு. பழையபடி அதே தப்பே பண்ணிட்டு இருந்தா? வாலிப வயசா ரத்த ஊரும் அடுத்து எல்லாம் சரியாயிரும் சொல்றதுக்கு வயசான காலத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுமா, இருக்க கூடாதா? பெரிய மனுஷ தன்மையில. சரி, ஏதோ பண்ணிட்டாரு, அதுக்கு நீ அப்படியே திட்டுவ? சரி, வயசாயிட்டு, நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு போயேன். சரிங்க. அம்மா, அப்பா, வாடி. எல்லா பக்கம் சுத்திட்டு வந்தாச்சா? படம்லாம் பாத்துட்டியா? எப்படி இருந்தது? மாமா கீர்த்தி, எப்படி இருந்தது படம்? சூப்பரா இருந்ததுமா. சரி, நல்லா இருந்தா சரிதான்.
சரிம்மா, யாரெல்லாம் போனீங்க? இல்ல நம்ம பூவு சஞ்சய் கூட தான்ப்பா. மித்ரா வந்தா, சந்தியா அவளுங்க மாட்டி வந்தாங்க. ஆமாமா, பூவிலி மாட்டி வந்தா கூட. ஓ, சித்திக்காரிக்கு தெரிஞ்ச திட்டுவாளேடி. எப்படிடி வந்தா? அவ வரமாட்டேன்னு தாம்மா சொன்னா. நாங்க தான் எல்லாரும் சமாதானப்படுத்தி வாடின்னு கூட்டு போயிட்டோம். வரலன்னா விட வேண்டியதுனடி. எதுக்கு அப்படி கூட்டு போறீங்க? ஓ, சித்திக்காரிக்கு தெரிஞ்சிச்சோ ஆடுன்னு ஆடிடுவா. அந்த பிள்ளை பாவம் என்ன பாடுபடுத்த போறாளோ தெரிஞ்சா. அதெல்லாம் தெரியாதும்மா. இந்து, உன் பொண்ணுக்கு ரொம்ப வாய் கூடி போயிட்டு இப்ப அவளுக்கு. அப்பா, நான் என்ன பண்ணேன்? ஏங்க என்ன ஆயிட்டு? இன்னைக்கு காலையில சாப்பாடு கொடுக்க வரும்போது ஈஸ்வரன் அவர்கிட்ட என்ன பேசினான்னு கேள்விவா? ஏண்டி என்னடி பேசி தொலைச்ச? உண்மை தனப்பா பேசினேன், பொய்யாப்பா பேசினேனா? அட, தலையும் புரியல வாலும் புரியல. என்னங்க அப்படி பேசுனா? என்னடி பேசி தொலைச்ச? ஏமா, நீ நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் தப்பாலாம் நான் பேசலாமா? உண்மையதான் பேசினேன். அந்த யசோதா சகுனியை பத்தி பேசினேன், வேற ஒண்ணும் பேசலாமா? கீர்த்தி, காலையில நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இப்பவும் நீ அதே வார்த்தை தானே சொல்லிட்டு இருக்க. சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன். இனிலாம் அப்படி பேசக்கூடாது. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல? பேசுறதெல்லாம் பேசிட்டு தெரியாம பேசிட்டு அது என்ன சொல்லணும் உனக்கு? இனிலாம் அப்படி பேசக்கூடாது. சரிப்பா, இதான் சாரி கேட்கிறோம்ல, இனிமே பேச மாட்டேன். சரிங்க, சொல்றாள்ல பேச மாட்டா, விடுங்க. சரிம்மா, வயிறு ரொம்ப பசிக்கு. என்னம்மா பண்ண சாப்பிட? எல்லாம் உனக்கு பிடிச்சே தாண்டி செஞ்சேன். சரிம்மா, போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எனக்கு வயிறு பசிக்கு ரொம்ப. சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்கம்மா. சரிங்க, நீங்களும் வாங்க. 2 பேருக்கும் சேர்ந்தாலும் சாப்பாடு எடுத்து வச்சிருந்தேன். சரி, வரேன். அம்மா, தாத்தாவை எங்க? தாத்தா இன்னைக்கு சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டு தூங்கறதுக்கு போயிட்டாங்க. இதுக்குள்ள தாத்தா தூங்க போயிட்டாங்களா? தாத்தா நல்லா தானே இருக்காங்க? நல்லாதம்மா இருக்காங்க உங்க தாத்தா. விட்டா பேசிக்கிட்டே இருப்பா. வாடி. இப்ப கேட்டாதான் என்னவா? பதில் சொன்னா குறைஞ்சா போயிருவாம்மா. நீ பேசின பேச்சுக்கே தாத்தா மனசு நொந்து போயிட்டாங்களா என்னமோ. அதான் கவலைப்பட்டு தூங்க போயிட்டாங்களோ சீக்கிரமா. இல்ல இப்படி தாத்தா தூங்க மாட்டாங்களே. போதும்டி கீர்த்தி, நிறுத்து. நீ கொளுத்தி போட்டதெல்லாம் போதும். உங்க தாத்தா மாத்திரை போட்டோன்னு சீக்கிரம் தூங்கிட்டாங்க. இதுல என்னடி இருக்கு? நல்லா ஏத்தி விடு உங்க அப்பா கிட்ட. கூட 2 என்ன திட்டட்டும். ஒரு மனுஷன் தூங்க பண்ணது குத்தமா? இதுக்கு கூட என்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க. இப்ப சாப்பிட வரீங்களா இல்லையா 2 பேரும்? சரி சரி, கோபப்படாத. சரி, 2 பேரும் பேசுறது போதும். சரி, நீ சாப்பாடு எடுத்து போய் போயிருந்து. பாடி உள்ள. உன் வாய்க்கு இருக்கு ஒரு நாள் உனக்கு. அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆகுது? வயிறு பசிக்கு. இருடி, கொண்டு வரேன். பூவிலி ஆண்டி, பூவு இடி பூவு. என்னம்மா? அங்கிள், பூ வந்துட்டாளா? இல்லம்மா, இன்னும் வரலையாவா? ஏமா? இல்ல அங்கிள், என் ரெக்கார்ட் நோட் அவகிட்ட தான் இருக்கு. அதான் வேங்கலான்னு வந்தேன். ஏமா, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகலையா? இங்க வந்து கேக்குற? ஏன் இன்னைக்கு நீ காலேஜ் போகலையா? இன்னைக்கு லீவா போட்டிருக்க? இன்னைக்கு எக்ஸாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவ. காலேஜுக்கு போனேன் ஆண்டி. இன்னைக்கு எக்ஸாம்ல மத்தியானமே முடிஞ்சிட்டு வீட்டுக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன். என் ரெக்கார்ட் நோட் அவகிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். அதான் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டு போமேன்னு வந்தேன். அவளை எங்க? அவள் வீட்டுக்கு வரலையம்மா. எக்ஸாம் முடிஞ்சு வெளியில போறேன்னா அதான் போயிருப்பான். இன்னைக்கு இன்னும் வரலையா ஆண்டி? அப்பாவா எங்க போனா வெளியில? ஏன் ஆண்டி, உங்களுக்கு தெரியாதா? எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் படம் பார்க்க போறோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆண்டி, காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் போகல, வீட்டுக்கு வந்துட்டு சீக்கிரமா. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவ எல்லாரும் போனாங்க. அதான் வீட்டுக்கு வந்திருப்பாளான்னு சொல்லி ரெக்கார்ட் நோட்டு வாங்க வந்தேன். இன்னும் வரலையா ஆண்டி அவா? அம்மா, அவ என்கிட்ட சொல்லிட்டு தம்மா போனா. நீ பிறகு வந்து நோட்டு வாங்கிக்குவீங்க அவ வந்த பிறகு. சரி அங்கிள், நான் வந்துடுறேன். நான் வந்துட்டு போனதை சொல்லுங்க அவகிட்ட. சரிம்மா. ஐயோ, சும்மாவே ஆடுவாளு. நம்ம காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி தான். என்ன ஆட்டம் ஆடப்போறாளோ. இந்த பிள்ளைய படா படுத்து எடுத்துருவா. சமாளிச்சு அனுப்பி விட்டுட்டீங்க போல. கொஞ்சம் இங்க திரும்புங்க. இந்த வேலையெல்லாம் பண்றாளா உங்க மகாக்காரி? என்ன சொன்ன கீதா? கேட்கல. கேட்காது இல்ல, உமருக்கே கேட்க போது. உமர் மாவளை பத்தி பேசுனா கேட்டும் கேட்காத மாதிரி தான் நடிப்பேரு. உங்ககிட்ட சொல்லிட்டா போனா அவ? ஆமா, அவ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். நிறுத்தும், நடிக்காதியும். யாரை ஏமாத்த பாக்கியரு? இந்த கீதாவையா? வாடி, வந்துட்டியா? உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஊரெல்லாம் சுத்திட்டு உருமிஞ்சிட்டு வந்துட்ட போல. எவன் கூட போன? கீதா, வாய் அடக்கி பேசு. நான் எதுக்கே வாயடக்கி பேசணும்? காலையில உன் மவளை பேசுனதுக்கு நீ எப்படி சப்போர்ட்டுக்கு வந்த? நான் பெற்று வச்சிருக்கதும் உன் பிள்ளை தான், ஞாபகம் வச்சுக்கோ. என் பிள்ளைய மட்டும் தேட்டி உன் பிள்ளைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுன. இப்போ உன் மாவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா? உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே போன படம் பார்க்கறதுக்கு? ஹே, வாய் திறந்து பேசுடி. இன்னும் அமைதியா நிக்க வந்ததுல இருந்து யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு நீ படம் பார்க்க போன? உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா போன? நீ இப்ப வாயை திறந்து பேச போறியா இல்ல மௌனமா இப்படி நிக்க போறியா? யாருக்கிட்ட கேட்டுட்டு போற நீ? சொல்லு. ஏ கீதா, என்கிட்ட சொல்லிட்டு தானே போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன ரொம்ப குரல ஒசத்தி பேசுதியாரு? ரொம்ப சாமர்த்தியமா சமாளிக்கிறத நினைப்போ. இந்த கீதா கிட்ட எல்லாம் நீ சமாளிக்கிறதெல்லாம் எடுப்படாதியா? யாருக்கிட்ட? ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையாடி?
எவங்க ரொட்டி போயிட்டு வர? பூவு நீ உள்ள போ. போமா போ உள்ள. உங்க அப்பன் சொல்றான் பாரு, உங்க அப்பன் சொல்ல கேட்டு நீ உள்ள போயிருவ. நீ உள்ள போன்னு சொன்னா உன்ன நீர் எவ்வளவுதான் சொல்லும், அவ உள்ள போயிருவாவா? இல்ல நான் தான் உள்ள போக விடுவேனா அவளை? பூவிலி நீ யாரு இந்த அப்பன் சொல்ல கேட்டே கேட்க முடியா? உள்ள போ சொன்னே உன்ன. போடி போ. அப்பன் சொல்லக்கிட்ட உள்ள போறியா? அப்போ எப்போதும் உங்க அப்பா என்ன உன் கூடயேவா இருப்பான்? அப்ப இருக்குடி உனக்கு சேர்த்து வைக்கிறேன். என்னையா முறைச்சு பாக்கியரு? நீர் பார்த்த உடனே நான் உமர் பார்வைக்கு பயந்துருவனோ? ஒரு தாயில்லாத பிள்ளைய நீ படுத்த பாட்டுக்கு நல்லா அணிவுப்படி. ராட்சசி ராட்சசி. தாயில்லாத பிள்ளைன்னு உனக்கு தெரியுதுல்ல? அப்ப தாயும் தகப்பனுமா இருந்து நீயும் உன் பிள்ளைய வளர்க்க வேண்டியதானே? எதுக்கு என்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி ஏன் வாழ்க்கையை நீ சீரழிச்ச? அதாண்டி நான் செஞ்சதுலயே பெரிய தப்பு. நீ ஒரு ராட்சசினி எனக்கு அப்ப தெரியாம போயிட்டு. எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். லட்சுமி இறந்த உடனே நான் வாழ்க்கையே இல்லைன்னு என் பிள்ளைய நினைச்சுக்கிட்டு நான் பட்டால இருந்தேன். சனிய மாதிரி ராட்சசி மாதிரி உன்னை கொண்டு என் தள்ள ரெண்டாம் தரமா கெட்டி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அதாயா உங்க அம்மாக்காரி இருக்கா பாரு, இருந்தும் கெடுத்தா செத்தும் கெடுத்தா. அது மட்டுமா உங்க அம்மாக்காரி பண்ணா? என்ன உனக்கு கெட்டி வைக்கும் போதே உனக்கு முதல்ல கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளை இருக்கிறங்கத கூட என்ன சொல்லவே இல்லை. அதை கூட உங்க அம்மாக்காரி மறைச்சிட்டா. நீ மட்டும் என்ன பண்ண? நீ என்கிட்ட சொல்லையா செஞ்ச? என்னையா உண்மையெல்லாம் பேசணும்னா மூஞ்சி தொங்கப்பட்டியோ? இப்ப பேசு, வாய்க்கிலேயே பேசுவ. அந்த ஒண்ணுக்கு தான் நான் அமைதியா பொறுமையா போய்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. எனக்குமே உனக்கு எல்லாம் தெரியும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். போக போக தான் உனக்கு தெரியாதுன்னு எனக்கே தெரியும். நாங்க பண்ண தப்புக்கு அந்த புள்ள என்ன பண்ணும்? அவ என்னைக்கு என் மூத்ததாரத்து புள்ளன்னு உனக்கு தெரிஞ்சிச்சோ அப்போ நீ அந்த புள்ளைய கொடுமைப்படுத்த ஆரம்பிச்ச. இன்னும் படா படுத்தி எடுக்க. அந்த புள்ள என்ன பாவம் பண்ணிச்சு? அந்த புள்ள பண்ணலதான் பாவம். ஆனா ஆத்தாக்காரி பண்ணி வச்சிருக்கா எனக்கு துரோகம். உன்னை ரெண்டாம் தரமா எனக்கு கெட்டி வச்சு ஆனா சாக போற காலத்துல பாரு இருக்க சொத்து பத்தியா அவ பேர்லயே எழுதி வச்சுட்டு போயிட்டா. உன்னை கல்யாணம் முடிச்சு நான் என்னத்த கண்டேன்? துரோகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் தான் நான் உங்ககிட்ட பார்த்தேன். நீங்க பண்ண துரோகத்துக்கு பின்ன நான் எப்படி என் கோவத்தை தீர்த்துக்கிடுவேன்? இப்படிதான் பண்ணுவேன். நீயும் ஆத்தாக்காரியும் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் அவகிட்ட தான் என் கோவத்தை காமிப்பேன். நான் இப்படித்தான் அவளை பேசுவேன், இப்படித்தான் இருப்பேன். பூவு இந்த அப்பனை மன்னிச்சிருடா. இந்த அப்பனோட கையாளத்தனத்தால நீ கிடந்து கஷ்டப்படுறடா. என்னால இதை பார்க்க கூட முடியலடா. உன்னோட கஷ்டத்துக்கு நான் தான்டா காரணமாயிட்டேன். இந்த அப்பனை மன்னிச்சிருடா. அல்லாதம்மா பூவு இந்த அப்பா கிட்ட பேசுமா. ஏமா பூவு ஏங்க வாங்குங்க. போனக்கறி எப்படி நல்லபடியா முடிச்சிட்டீங்களா? பேசுனீங்களா அவங்க கிட்ட எல்லாம்? என்னங்க சொன்னாங்க? அதெல்லாம் நல்லபடியா பேசிட்டு வந்தாச்சுமா. நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க மனசுக்கே ஒரு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என்னங்க சொன்னாங்க? எப்ப கல்யாணம் வைக்கலாம் என்ன ஏதுன்னு அதை பத்தி அவங்க கிட்ட எதுவும் பேசுனீங்களாங்க? அதெல்லாம் பேசாம இருப்பேனா? எல்லாம் பேசிட்டோம்மா. ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அப்படியாங்க? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி தேய்ச்சிக்கிட்ட பேசுனியா? அப்படி நான் சொன்னதெல்லாம் அவகிட்ட சொன்னியா? என்ன சொன்னா அதுக்கு? இல்லங்க, இன்னும் நான் அவகிட்ட எதுவும் அதை பத்தி பேசலங்க. ஏ சாரு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? நம்ம சூழ்நிலையை எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வையன்னு சொன்னா சொல்லலையா? நானும் அவகிட்ட பேச முயற்சி பண்ணேங்க, அவகிட்ட பேசவே முடியல. நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. லாஸ்ட் நம்ம நடு ரோட்ல தான் நிக்க போறோம். ஏற்கனவே பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல பாதி இழந்தாச்சு. இன்னும் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தான். அதுவும் போயிட்டு நம்ம நடு ரோட்ல தான் நிக்கணும். உனக்கு புரியுதா புரியலையா நான் சொல்றது? புரியுதுங்க, புரியாமலாம் இல்ல. நானும் அவகிட்ட எவ்வளவோ தேஜுக்கிட்ட பேச முயற்சி பண்ணேன். அவ நான் பேசுறத காது கொடுத்தே கேட்க மாட்டுக்கா. ஆமா அவளை எங்க? வெளியில எங்கேயோ போயிருக்காங்க, பார்ட்டின்னு சொல்லிட்டு போனா. பொண்ணு வெளிநாட்டுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு படிப்பை கத்துக்கிட்டாலும் என்னமோ தேவையில்லாத பழக்கத்தை நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கா. சொல்லி வை அவகிட்ட. ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுச்சுக்கிட்டு வீடு தேடி போய் நான் மாப்பிள்ள பேசிட்டு வந்திருக்கேன். இவ பண்றதெல்லாம் மட்டும் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சு என் மானம் தான் போகும். நீ எதுக்கு அவளை வெளியில விடுத? அவ இந்த அளவுக்கு மாறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? நானும் எவ்வளவோ பேச அவகிட்ட முயற்சி பண்ணி அவ என்ன மதிக்க கூட மாட்டுக்கா. ஆளாளுக்கு இப்படி மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பா என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? இப்ப உங்க மவ வந்துட்டா, அவகிட்ட நீங்களே பேசுங்க. தேஜு நீ எங்க போயிட்டு வர? அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, அதான் மீட் பண்ணிட்டு வரேன். சரி இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனி வீட்டு விட்டு வெளில போக கூடாது. ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன், அங்க போறேன் இங்க போறேன்ட்டு வீட்டுல இரு கொஞ்ச நாள். வீட்டு விட்டு வெளியில போக கூடாது. ஏன் எதுக்கு வீட்டு விட்டு வெளியில போக கூடாது? ஒண்ணு சொன்னா கேளு, வாக்குவாதம் பண்ணாத. முத நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கப்பா. எதுக்கு நான் வெளியில போக கூடாது? உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பேச முடிவு பண்ணிருக்கு. என்னது? எனக்கும் ஆதிக்கும் கல்யாணமா? யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க பேசி முடிவு பண்ணீங்க? யாருக்கிட்ட கேட்கணும்? பெத்தவங்களுக்கு இல்லாத உரிமையா? என்கிட்ட கேட்கணும். ஏன் கல்யாணத்தை முடிவு பண்ணதுக்கு நீங்க யாரு? ஏய் நிறுத்தடி, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? அவர் உன்னை பெத்தவர், அவருக்கு இல்லாத உரிமையா? அம்மா நீ இப்ப வாயை மூட போறியா இல்லையா? தேஜு முத நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ணீங்க?
நாங்க பேசி முடிவு பண்ணியாச்சு. வர முகூர்த்தத்துல உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம். அவனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சம்மதிக்க வேண்டாம்? ஏண்டி ஆதிக்கு என்ன குறை? இதுக்கு மேல உனக்கு என்ன மாப்பிள்ளை போய் பார்க்க சொல்ற? எனக்கு அந்த ஆதிங்கிற பேரை கட்டாலே பிடிக்காது, அவனையும் பிடிக்காது. தேஜு, நான் வீடு தேடி போய் கல்யாணத்தை பேசிட்டு வந்துட்டேன். தேவையில்லாததெல்லாம் பேசாத. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம். தயாராயிரு. அப்பா, உங்க சொல்லுபடியெல்லாம் ஆட முடியாது. எனக்கு ஆதியை பிடிக்காது, எனக்கு அவன் வேண்டாம். இப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம். சொன்னா புரிஞ்சுக்கோ தேஜு. நான் விட்டதெல்லாம் உன்னச்சுதான் மீட் எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஏற்கனவே நம்ம பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருந்துச்சு, நம்ம நடு ரோட்ல தான் நிக்கணும். நானும் அந்த ஈஸ்வரனும் ஒன்னு போல தான் பிசினஸ் ஆரம்பிச்சோம். அவன் இப்ப எப்படி இருக்கான் பாரு, கொடி கட்டி பார்க்கலாம். அவன் பெத்த பிள்ளைய பாரு, வேர்ல்டு லெவல்ல பிசினஸ்ல நம்பர் 1 இருக்கான். அந்த ஆதிக்கிட்ட பார்ட்னர்ஷிப் கேட்க எத்தனை பேர் போட்டி போட்டாங்க தெரியுமா? நான் நீன்ட்டு. இதுக்கு மேல உனக்கு எந்த மாப்பிள்ள பாத்திர முடியும்? அவனும் வீட்டுக்கு ஒரே புள்ள. அவனை நீ கல்யாணம் முடிச்சுக்கிட்ட நீ நல்லா இருக்கலாம். நமக்குமே மாதிரி இல்ல. இப்போ பிசினஸ் ரொம்ப லாஸ்ல போகுது. அப்பா, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு பிசினஸ் நஷ்டத்துல போனா அதுக்கு என்ன பழிக்கடா அக்கா பாப்பீங்களா? நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு தயாரா இரு. உங்க அப்பா சொல்றத நல்லா கேட்டுக்கிட்டல? உங்க அப்பா சொல்றது கேட்டு நட. ஆளாளுக்கு மிரட்டிட்டு போறீங்களா? எப்படித்தான் இந்த கல்யாணத்தை நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஹலோ விஸ்வா. தேஜு, நீ எங்க இருக்க? வீட்டுல தான் இருக்கேன். தேஜு, உன்னை மீட் பண்ணணும். உங்ககிட்ட பேசணும். நீ எங்க இருக்க? நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துல தான். ஓகே, இரு நான் வரேன்.